வணக்கம். இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம பீர்க்கங்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். காரத்துக்கு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. கூட போட்டு இதை நல்லா எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற கொஞ்சம் தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட போட்டுறலாம். இப்போ இத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல் காஞ்சோன மாவை ஊத்திக்கலாம். சுத்தியும் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம திருப்பி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம பீர்க்கங்காய் தோசை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.